ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்த சத்யா உடனே சீரியலோட ஷூட்டிங்க்கு வந்துட்டார். எஸ், கனா காணும் காலங்கள் சீரியலோட ஷூட் ரொம்பவே பரபரப்பாக அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது இருந்துச்சு. மறுபடியும் பேக் டு ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி கனா காணும் காலங்கள் சீரியலோட செட்டில் இருந்து ரீசெண்டாக ஒரு சில பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் அவரோட ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சந்தோஷ் சார் இஸ் பேக் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சில புகைப்படங்கள்லாம் அவர் கூட எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. க்ளீன் ஷேவ் லுக்கில் இருக்கார். ரொம்பவே சூப்பரான பிக்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் ஃபேவரட் சந்தோஷ் சார் இஸ் பேக் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. சீரியல் ஒரு பிரேக் அப்புறமா மறுபடியும் ஒரு கம்பேக் கனா காணும் காலங்கள் சீரியலில் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அவரோட கேரக்டர் அப்படியே வச்சுருந்து மறுபடியும் அவர் வந்த உடனே ரீஜாயின் பண்ணது. இதே மாதிரி தான் அண்ணா சீரியல்லையுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அது ஒரு வருத்தம் தான், அந்த கேரக்டர் மாறினது. ஆனால் இப்போ வந்திருக்கவருமே நல்லா சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காரு. மறுபடியும் கனா காணும் காலங்கள் சீரியலில் சத்யா கம்பேக் கொடுத்துருக்காரு. சீக்கிரமாகவே இவரோட எபிசோடும் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது ரசிகர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சத்யாவோட ரசிகர்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தாரு. இவர் பிக் பாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மறுபடியும் அந்த ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங்கை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. வெல்கம் பேக் சத்யா.